இன்னைக்கு இட்லி சுடுவோமா, தோசை சுடுவோமா, என்ன சுடலாம்? நீயே சொல்லு. அத்தை, நீங்க என்ன வேணாலும் சுடுங்க, எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்றேன் வேணும்னா. சரி, நான் தோசையே சுடுறேன். உன் புருஷன் எத்தனை தோசை சாப்பிடுவான்? அவரு தோசைனா ஒரு 10 சாப்பிடுவாரு, சைடிஷை பொறுத்து அத்தை. 10 தோசையா? சரி, அதை ரிஜெக்ட். இட்லினா எத்தனை சாப்பிடுவியான்? இட்லினா ஒரு 20 இட்லி சாப்பிடுவாரு. நீங்க மிளகாப்பொடி வச்சு கொடுத்தா 20 இட்லி, சட்னி சாம்பார்லாம் வச்சீங்கன்னா அது கணக்கு இல்லாம போகும். சரி, அது ரிஜெக்ட். சரி, இன்னொன்னு, பூரி செய்வோமா, சப்பாத்தி செய்யலாமா? அத்தை, அது உங்க சாய்ஸ். உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ பண்ணுங்க அத்தை. சரி சரி, பூரியே பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். சரி, பூரி செஞ்சா உன் வீட்டுக்காரன் எத்தனை பூரி சாப்பிடுவான்? அத்தை, அது கணக்கே இல்லாம போகும் அத்தை, பூரி. இப்போ என்ன பண்றது? சரி, வேணாம். உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். சப்பாத்தி போடுவோம். சரி, சப்பாத்தினா எத்தனை சாப்பிடுவேன் உனக்கு தெரியும்ல, சொல்லு சொல்லு. அத்தை, இப்ப அவர் டயட்ல இருக்காரு, அதனாலதான் இவ்வளவு கம்மியா எல்லாம் சாப்பிடுவாருன்னு சொல்லியிருக்கேன். சப்பாத்தி டயட்டுக்கானது தானே, அதனால அவருக்கு எவ்வளவு இஷ்டம் இருக்கோ சாப்பிடுவாரு. ஒரு 15, 20, 25 கூட போகலாம். டயட்ல இருக்கான்ற, அப்புறம் 15ன்ற, 20ன்ற. ஏண்டி, டயட்ல இருக்கவே ஒரு ஒன்றோ ஒரு அரை சப்பாத்தி சாப்பிடுவாங்க. நீ அதை விட்டுட்டு 20, 25ன்ற. என்னால முடியாதுமா. என் கை இருக்கிற ரப்புக்கு மாவை பிணைஞ்சு அப்புறம் தேய்ச்சு அதை சட்டியில போட்டு அப்படி பிரட்டி இப்படி பிரட்டி என்னால எடுக்க முடியாது. உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். பேசாம தக்காளி சோறா செஞ்சிருவோமா, இல்லைன்னா வெண்பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது போட்டுருவோமா? இப்ப சொன்னீங்க பாருங்க, இது நல்ல ஐடியா. குக்கர்ல போய் வச்சிருங்க. ஒரு 2 கிலோ அரிசி போட்டு அவருக்கு தனியா 1 கிலோ அரிசி நமக்கு. சரியா? போங்க, வைங்க. அடி பாவி, எனக்கு நீ சொல்ல சொல்ல நெஞ்சுதாண்டி வலிக்குது. இன்னைக்கு நான் சமைக்கிற மூடல இல்ல, நான் பட்டினியா கூட படுத்துக்கிறேன். வேணா நீங்களாம் ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க, எனக்கெல்லாம் வேணாண்டி சாமி. ஏங்க, இன்னைக்கு அத்தை சமைக்கலையா வீட்டுல? நீங்க வேணா 2 இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கங்க உங்களுக்கு. ஏண்டி, இப்பதான் என்கிட்ட சொன்ன 10ன்னா 20ன்னா 2 கிலோ அரிசினா 5 கிலோ அரிசினா, இப்ப 2 இட்லிங்கிற. என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? அது நீங்க செஞ்சு போறேன்னு சொன்னது உங்க காசுல. உங்க காசுலன்னா வீடே தான் தின்னும் நல்லா. அது அவங்கவுங்க காசுல வாங்கி தின்னணும்னா 2 இட்லிக்கு மேல போகாது வயிற்றுக்குள்ள. பாவிங்களா, எப்படி எப்படிலாம் கொள்ளையடிக்கிறான்னு பாருங்க. பொண்ணுங்க தான் ஆத்தா வீட்டுல இருந்து சுருட்டிட்டு போகணும் கண்டா, இப்ப பசங்களும் சுருட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்க போய் சொல்றது?